ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிசியில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து அப்கமிங்கில் இருக்க போகுது. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தது, எங்களுக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் காட்டுங்க ப்ரோ, ஒரு ஐடியாவுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம், பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் என்ன அப்படிங்கிறத. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிசியில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம். இதிலே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் காட்டுங்க, அது மட்டும் நம்ம அனாலிசிஸ் பண்ணி படிங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன் கேட்டிருந்தீங்க. ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னா உங்களோட சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட சிலபஸ் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளைடு கால்குலஸ், அப்ளைடு பிசிக்ஸ்னு வச்சிருப்பாங்க, அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு வச்சிருப்பாங்க. ப்ரீவியஸில் நீங்கள் பார்க்குறப்போ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நேம்ஸில் இருக்கலாம். அதே மாதிரி சிலபஸ் ரெண்டுமே கம்பேர் ஆகாது. நான் எப்பயுமே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நான் காட்டுறேன் அப்படின்னா இது வந்து உங்கள் சிலபஸில் அட்டாச் ஆகிற ஒத்து போகிறத மட்டும் பாருங்கள், எல்லாமே பார்க்காதீங்க. ஏன்னா சம் டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகாமல் கூட இருக்கலாம். பட் மாடலுக்கு எப்படி கேட்குறாங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இது. இன்னொன்றுமே சொல்கிறேன், ரெகுலேஷன் 2021 உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கொஸ்டினை ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நான் அட்டானமஸ் காலேஜ் கொஸ்டின் இப்போ நான் காட்ட போகிறது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அனானிசியில் நடந்த கொஸ்டின் தான். இப்போ ரீசெண்டாக நடந்த ஓல்டு ரெகுலேஷனோட ஒரு சில கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரு ஐடியாலஜிக்கு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ரெகுலேஷன் 20 கொஸ்டின் பாருங்க. நான் வந்து எடுத்ததுமே உங்களுக்கு ரெகுலேஷன் 20 கம்பேர் பண்ணி தான் எடுத்திருப்பேன். அதனால நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ மாடல் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு இப்போ நடக்கிற ஃபஸ்ட் செமஸ்டரோட மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து இப்போ அஃபீஷியலாக நடந்த ஒரு சில யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கொஸ்டினை காட்ட போகிறேன், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ரெகுலேஷன் 2013 அதாவது 2023 உங்களுக்குரிய கொஸ்டின் இது. அதாவது இது ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நடந்த கொஸ்டின் தான். மாடலை பாருங்கள், இதை அப்படியே கேட்கவும் மாட்டாங்க. இதில் உங்கள் சிலபஸில் பாதி இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் சும்மா இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் அக்யூரேட்டாக பார்க்கணும்னா ரெகுலேஷன் 21 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். அதுலேயுமே 1 டாபிக்ஸ் மாறலாம். எதுவுமே உங்களுக்கு ரெகுலேஷன், அதாவது இப்போ ரெகுலேஷன் 25 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு உங்களோட டிசம்பர் 16 கிடைக்க போகிறது தான் உங்களோட அஃபீஷியல் கொஸ்டின். அது வரைக்கும் எல்லாமே மாடலாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது எல்லாமே அப்படியே இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இன்ஜினியரிங் மேக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரெகுலேஷன் 2019 பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் மாதிரி உங்களோட ப்ரீவியஸ் ரெகுலேஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெறும் கால்குலஸ் மட்டுங்கிறனால இல்லை என்ன கால்குலஸ் வருதோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதிலே உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸ் 1 வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் 29 தமிழ் கொஸ்டினும் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெஷர்மெண்ட் இன்ஜினியரிங் ரெகுலேஷன் 2013 கொஸ்டின், இதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரெகுலேஷன் 2023 தமிழ் மீடியம் கொஸ்டின், இதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், அது வந்து ரெகுலேஷன் 2015 அண்ட் 2019 இந்த கொஸ்டின் வந்து உங்களோட இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கும், அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் 2015 அந்த இதில் வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், அதாவது இங்கிலீஷ் கொஸ்டினுக்கு ரெகுலேஷன் 2019 பார்த்துக்கோங்க. நான் இப்போயே சொல்லிட்டேன், உங்களுக்கு அதே கொஸ்டின் தான் அப்படியே வரும் கிடையாது. ஜென்ரலுக்கு ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு அங்கேயே வந்திருக்கலாம். அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் ரெகுலேஷன் 2019, இதுவும் இங்கிலீஷ்க்கு ஒரு மாடல் கொஸ்டின் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் எப்படி கேட்க போகிறாங்கிறது தெரியல. ஸோ அதனால் ஜென்ரல் ஐடியாவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன் 2019 கொஸ்டின், ஸோ இதே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரெகுலேஷன் 2019 ஒரு கொஸ்டின், இதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது வந்து ரெகுலேஷன் 2018 கொஸ்டின், இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கொஸ்டின், ஸோ இது வந்து ரெகுலேஷன் 2015 ஒரு கொஸ்டின், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நடந்த கொஸ்டின். அடுத்து பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெஷர்மெண்ட் ரெகுலேஷன் 2012 ஒரு கொஸ்டின். ஸோ அதெல்லாம் நான் எல்லா கொஸ்டின் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தனால இது வந்து ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம் அப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு பிசிக்ஸோட, அதாவது அப்ளைட் பிசிக்ஸோட லாஸ்ட் மினிட் கொஸ்டின் வேணும் அப்படின்னால மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு ஓல்டு கொஸ்டின், ஜஸ்ட் ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.